அனைவருக்கும் வணக்கம். இந்த இயற்கையை பற்றியும் மௌனத்தை பற்றியும் நிறைய நேரங்களில் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த மரங்களில் பறவைகள் ஒவ்வொரு மரத்தை விட்டு இன்னொரு மரத்தை விட்டு இந்த பறவைகள் உட்கார்ந்துருக்கு. பறவைகள் உட்கார்ந்து அந்த வாழ்கிறதுக்கான அந்த இடத்த தான் மரங்களாகவும் செடி கொடிகளாகவும் இயற்கை உருவாக்கி வச்சிருக்கு. இந்த மனிதர்கள் அந்த மரத்தை அழித்து அதுங்க வாழ்கிறோடைய வீடுங்களை அழித்து நமக்கு இல்லை வீடு கட்டிக்கணும்னு நினைக்கிறது ஒரு உண்மையான ஒரு பெரிய தவறான செயல். நீங்கள் எந்த அளவுக்கு மரத்தை வளர்த்து அந்த பறவைகளுக்கும் வாழ்கிற இடத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா உங்கள் வீடும் ரொம்ப இனிமையாக இருக்கும். அது நான் சொல்ல எத்தனையோ அறிஞர்களும் மகான்களும் சொன்னது. ஏன்னா அதுங்களுக்கு எதிர்க்கிற சக்தியோ உங்களோட போராடுற சக்தியோ இல்லாததுனால நீங்கள் என்ன வேணால் பண்ணலான்னு நினைக்காதீங்க. ஏன்னா மகாபாரதத்தில் அர்ஜுனன் தன்னோட இந்திரபசத்தை உருவாக்குறதுக்காக ஒரு வனத்தை அழிக்கிறதா புராணங்கள்ல இருக்கு. அந்த வனத்தை அழிச்சு அங்கிருந்த உயிரினங்கள் பாம்புகள் அதோடைய வாழ்விடத்தை அழிக்கிறார். அது யுத்தத்துல கடைசி நேரத்துல கர்ணன் கையில அந்த அஸ்திரமா நாகாஸ்திரமா அவரோட தலைக்கே வருது. ஆனா அதுக்கப்புறம் அவர் தப்பிக்க வைக்கிறார் பகவான். இருந்தாலும் அதுக்கப்புறம் பரீட்சித் மகாராஜாவுக்கு திரும்ப அந்த நாகத்தினால ஏற்படுது. அதனால நீங்க தொடர்ந்து இந்த பாவத்தை பண்ணீங்களா உங்களுக்கும் சரி உங்களோட வம்சத்துக்கும் அது பாதிப்பு நிறைய ஏற்படுத்தும். அதனால இந்த பாவத்தை நீங்க குறைச்சிக்க முயற்சி செய்யுங்க. தயவுசெய்து இயற்கையை அழிக்க முயற்சி செய்யாதீங்க. நீங்க இயற்கையை அழிச்சு இப்ப நீங்க பயனடைஞ்சலாம். அதோட விளைவுகள் கடுமையான தண்டனைகள் ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஸோ அதனால இயற்கையை அழிக்க முயற்சி செய்யாதீங்க. அவங்கவுங்க வாழ்றதுக்கு நீங்க தயவுசெய்து இடம் கொடுங்க. நீங்களும் வாழுங்க. நன்றி.